உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவு வகைகளில் இடம்பெறும் பொருட்களில் உள்ள மகத்துவத்தை பற்றியும் அதில் அடங்கியிருக்கும் மூலிகைகள் குறித்து விவரிக்க வருகிறது இப்பகுதி. நலம் தரும் மூலிகை. மக்கள் வணக்கம். உலக தமிழறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். இந்த புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் பல்வேறு வகையான உபாதைகளுக்குரிய எந்தெந்த மூலிகைகள் என்று பார்த்தபோது, அந்த புதினா கீரை, அதன் கூட கொத்தமல்லி கீரையை பற்றி சொன்னேன். அந்த இரண்டில் இருந்து ஒரு சாறு எப்படி எடுக்கலாம், அந்த சாறை எந்தெந்த அளவுக்கு அதில் மூலப்பொருட்களை சேர்க்க வேண்டும், அதுக்கு என்ன சொன்னேன், ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலை, ஒரு 2 மிளகு, ஒரு 1/4 தேக்கரண்டி சீரகம். சீரகத்தை ஏன் சேர்க்கணும், எந்த கீரையை சமைச்சாலும் அதில் மிளகும் சீரகமும் கட்டாயம் இருக்கணும். அதில் சேர்த்து, ஏன்னா சீரகத்துக்கு வாயுகளை எல்லாம் கண்டிக்கிற தன்மை சீரகத்துக்கு உண்டு. அதனால் சீரகத்தை சேர்க்கணும். அது கூட அடுத்தது ஒன்று சேர்க்க சொன்னேன், ருசிக்கு இந்துப்பு. இந்துப்பில் என்ன இருக்குதுன்னு சொன்னேன், பொட்டாசியம் இருக்குது. அங்கும் கவனமாக இருக்கணும். ஏன்னா பொட்டாசியம் அளவுக்கு அதிகமானாலும் அது இருதயத்துக்கு நல்லதில்லை. சிலர் என்ன பண்ணுகிறார்கள், இந்த பத்திரிகையில், காணொளியில், வலையொலியிலெல்லாம் பார்த்துட்டு, நான் சோடியம் குளோரைடே விட்டுட்டேங்க, நான் கல்லுப்பே சாப்பிட்றது இல்லைங்க, நான் இந்துப்பே தான் எல்லா சமையல்லையும் பயன்படுத்துகிறேன். அது சரியா? அது தெரிஞ்சுக்கணும். அது சரி அல்ல. அப்படி இந்துப்பே எல்லா சமையலுக்கும் பயன்படுத்தலான்னா, பாரம்பரியமாக இந்துப்பே சமையலுக்கு பயன்படுத்தியிருப்பாங்கல்ல. நம்முடைய நரம்பு மண்டலம் நேர்த்தியாக இருக்க வேண்டுமானால் அதற்கு தேவை சோடியம். சோடியம் அயான் இருந்தால் தான் அந்த கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் சரியாக இருக்கும். அது மட்டுமல்ல, சோடியம் கூட போனால் பிளட் ப்ரெஷர் தான் கூடும். பொட்டாசியம் கூட போனால் விரிஞ்ச இருதயம் அப்படியே விரிஞ்சிட்டு சுருங்காமல் நின்றுக்கும். அதுக்கு பேர் டயாஸ்டோலிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறான். டயாஸ்டோல் விரிதல், சிஸ்டோல் சுருங்குதல். டயாஸ்டோல் அப்படி விரிஞ்ச இருதயம் திரும்ப சுருங்காது நின்றுக்கும். இது பொட்டாசியம் குறைபாட்டினாலே வருகிற ஒரு நோய். அப்போ இதெல்லாம் நாம் தெரிஞ்சிக்காம, ஏதோ சொன்னாங்க இந்துப்பு சாப்பிட சொன்னாங்கன்னா நான் எல்லாத்துலேயும் இந்துப்பு சாப்பிட்றேன், அது முறை அல்ல. ஒருவேளை கொஞ்சம் உணவில் கொஞ்சம் இந்துப்பு சேர்த்துக்கலாம். எல்லா வேளையும் இந்துப்பே சாப்பிடுகிறேன், எப்பொழுதும் இந்துப்பே உப்புக்கு பதிலாக சாப்பிடுகிறேன் என்பது எந்த அளவுக்கு சரின்னு இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்களே புரிஞ்சுக்குப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அதனோடு ஒரு 1/4 குவளை தண்ணீர் சேர்த்து நன்றாக அரைத்து, அது கொஞ்சம் நன்றாக மசஞ்ச பிறகு, மஞ்ச பிறகு, அது கூட இன்னும் ஒரு 3/4 குவளை தண்ணீர் சேர்த்து அதை பிழிந்து எடுத்து, உங்களுக்கு ஒருவேளை சர்க்கரை நோயே இல்லைன்னு வச்சுக்கோங்க, 40 வயசுக்கு மேலே சர்க்கரை நோய் இல்லாத ஒரு அபூர்வமான மனிதராக நீங்கள் இருந்தால் கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் ருசிக்கு பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்து அரைத்து வடிகட்டி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு ருசியாக இருக்கும். அதில் இந்த 2னுடைய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். எந்த 2னுடைய நன்மை? புதினாவோட நன்மை, கொத்தமல்லி கீரையோட நன்மை. அப்போ இந்த 2 நன்மையும் உனக்கு சேர்ந்து கிடைக்கிற போது பல்வேறு சிறப்புகள். புதினாவில் குருதி அழுக்கு போகுதுன்னு சொன்னேன், பிளட் பியூரிஃபிகேஷன். கொத்தமல்லி கீரையில் என்ன கிடைக்கிறது? வெச்சனவே போகம் விளைவிக்கும். நீ எப்போ விரும்புகிற போது பெண்ணை தூக்கிற ஆற்றலை உன் மேனியில் கொண்டு வந்து சேர்க்கிற ஆற்றல் கொத்தமல்லி கீரைக்கு இருக்கிறது. அவ்வளோ உயர்ந்த ஒரு மூலிகை. சும்மா கொத்தமல்லி எல்லாத்திலையும் போட சொல்லலை. அப்போது இந்த கொத்தமல்லி புதினாவை சேர்த்து இப்படி ஒரு டிகாக்ஷன், கஷாயமாக
கியாழம்னு சொல்லுவாங்க, கஷாயம்னு சொல்லுவாங்க. அப்படி அதை வந்து காய்ச்சிட்டா கஷாயம், காய்ச்சாமல் எடுத்தோம்னாக்கா அதுக்கு பேர் சாறு. இந்த கொத்தமல்லி புதினா சாறு அல்லது ஜூஸ் அப்படி எடுத்து இந்த கீரையை நாம் கையாளலாம். அடுத்து நம்முடைய எல்லா வீட்டிலும் இருக்கிற ஒரு கீரை இருக்குது, அதில் அவ்வளவு நன்மை இருக்கிறது. அதாவது ஒரு கீரையை வெளியில் அப்படியே கத்தையாக போட்டுட்டிங்கன்னா ஒரு 2 நாளையில் அது என்ன பண்ணோம், அழிவிடும். ஆனால் நீங்கள் அப்படியே போட்டு வச்சிருந்தாலும் எத்தனை நாள் ஆனாலும் அழுகாமல் அப்படியே காய்கிற ஒரு கீரை நம்முடைய சமையலில் வீட்டில் பயன்படுத்துவோம். அந்த கீரை என்ன கீரைன்னா அதான் கறிவேப்பிலை. இந்த கறிவேப்பிலை வாயினுடைய ருசியினை மீட்டெடுக்கிற ஆற்றல் பெற்ற ஒரு மூலிகை. இப்போ அந்த கறிவேப்பிலையை சரியாக கையாளுவதனால் கறிவேப்பிலை ஜூஸோ, கறிவேப்பிலை தொக்கோ, கறிவேப்பிலை சூரணமோ, கறிவேப்பிலை கஷாயமோ அல்லது கறிவேப்பிலை பொடி, பல வகையிலே அதை தயாரித்து கையாளலாம். இந்த கறிவேப்பிலைக்கு அப்படி ஒரு செரிமான சக்தி, கறிவேப்பிலைக்கு வாயினுடைய ருசியின்மையை மாற்றுகிற ஆற்றலும், செரிமான சக்தியை கூட்டுகிற ஆற்றலும், வயிற்றில் இருக்கிற பொறுமல் இரைச்சலை போக்குகிற ஆற்றலும் கறிவேப்பிலைக்கு உண்டு. ஆகையினால கறிவேப்பிலையை கையாளுவோம் பற்றி தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.